அன்பானவர்களே, உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் முஸ்லிம் உம்மத்திற்கு அழுத்தமாக சொல்ல வேண்டிய 2 செய்தி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏற்கனவே இருக்கு, இருந்தாலும் ரொம்ப அழுத்தமாக அதை பதிவு செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய பெருமையும் நாம் சார்ந்திருக்கிற தீனின் மகத்துவமும், இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை உருவாக்கியது நாம் அல்ல, மனிதர்கள் கண்டுபிடித்தது அல்ல இஸ்லாம். இஸ்லாமோ அதனுடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ எல்லாவற்றையும் வடிவமைத்தவன், நடைமுறைப்படுத்தியவன், ஆரம்பித்து வைத்தவன் அல்லாஹ். குர்ஆனில் அவனே அதை சொல்லுகிறான். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், இறைவன் உங்களுக்கு ஒரு தீனை தேர்ந்தெடுத்தான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மௌத்தா போனாலும் முஸ்லிமா தான் மௌத்தா போகணும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இஸ்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய மார்க்கம். அதை விட சிறந்ததாக உலகத்தில் எந்த மார்க்கமும் கிடையாது. இதுல தீர்க்கமாக மன உறுதி எல்லாருக்கும் வேண்டும். குறிப்பாக வளரும் தலைமுறைக்கு இதை பதிப்பிக்க வேண்டும், இதை பதிய வைக்க வேண்டும், ஆழ பதிய வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை கோடிகள் நீங்கள் எப்படி கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ் கண்டுபிடித்திருக்கிற தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய மகிமை எல்லாத்தை விட பெருசு. இது ஒண்ணு. 2வது செய்தி, முஸ்லிம் உம்மத்தினுடைய பாடம். அதாவது ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய அரிச்சுவடி என்ன தெரியுமா? ஹைரல் ஹதியி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிமுறை ரசூலுல்லாஹுவின் வாழ்வு வழிமுறை. அன்னலார் போல் ஒரு தலைவர் உலகத்தில யாருக்கும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை போல இந்த உலகத்தில் அற்புதமான அழகிய வாழ்வியலை கொண்ட யாரும் கிடையாது. ஆக 2 செய்தி சொல்லி இருக்கிறேன். இஸ்லாமை கண்டுபிடித்தவன் ரப்புல் ஆலமீன், வடிவமைத்தவன் ரப்புல் ஆலமீன், நம்மிடத்திலே அதை செயல்படுத்த சொன்னவன் ரப்புல் ஆலமீன். இது அல்லாஹ் கண்டுபிடித்த மார்க்கம். எனவே வாழ்ந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் அந்த மார்க்கத்திலே தான் இருப்பேன் என்கிற பிடிவாதம் முஸ்லிம் உம்மத்திற்கு வேண்டும். 2வது, எங்கள் தலைவர் போல் இந்த உலகத்தில், பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் இந்த உலகத்தில் எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் யாருக்கும் ஒரு தலைவர் வாய்த்தது கிடையாது. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த 2 செய்தி இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல யாரையும் நாம அண்ணாந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆகா பரவாயில்லையா, அங்க நல்லா இருக்கே, நம்மளும் அப்படி பண்ணிருக்கலாமே என்று ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலையும் யாரையாவது பார்த்து பெருமூச்சு விட மாட்டான். யாரையாவது பார்த்து அது நல்லா இருக்கே, நம்ம இது இப்படி ஆகி போச்சே என்று சொல்ல போனா, உலகத்தில இருப்பவன் எல்லாம் இந்த மார்க்கத்தில இருக்கிற உயர்வான செயல்களை நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து பின்பற்றி பின்பற்றி அவன் பெருமிதப்படுவானே தவிர வேற யாரையாவது பார்த்து நாம பெருமிதப்படணுன்ற அவசியமே கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா, அண்ணா நீங்க பார்க்க வேண்டாம், அப்படி எட்டி அடுத்தவங்களை நல்லா இருக்குன்னு பார்க்கவே வேண்டாம். எதுவெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அந்த நிறைவெல்லாம் அல்லாஹ் இதில் வைத்திருக்கிறான். நம்மை பார்த்து கத்னா செய்து கொள்ளுகிற உலகம் நிறைய பேர், நம்மை பார்த்து நோன்பு வைத்துக் கொள்ளுகிற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அதை பின்பற்றுகிற பல்லாயிரம் பேர் இன்னைக்கு, குறிப்பா இதே ஐரோப்பிய நாடுகளிலேயே கூட இஸ்லாமிய வாழ்வியலை இன்னும் முழுசா முஸ்லிம் ஆகலைனாலும் பின்பற்றக்கூடியவர்கள் எக்கச்சக்கம். நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் சொன்னது மட்டும்தான் ஆக உயர்வானது. இளைய தலைமுறைக்கு
கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் இது ரெண்டும். தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வழங்கிய மார்க்கம். எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் உலகத்தையே ஈர்த்த அழகான வாழ்வியலை கற்றுத்தந்த எந்த தலைவரும் இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா சாதாரணமாக மதமாற்றம் தீனுல் இஸ்லாமை விட்டு வெளியே போகிற அவலம் சமீப காலங்களில் அதிகமாக இருக்கிறது. இங்க நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில எப்படின்னு தெரியல. முதல்ல எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை நம்ம காதுல விழுகும் இல்லையா? அவர் ஏதோ விஷயம் இப்படி போயிட்டாராமா அப்படின்னு. அது இப்ப சர்வ சாதாரணமா நடக்கிறது. சர்வ சாதாரணமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது நாமெல்லாம் போக வேண்டிய தூரமும் செய்ய வேண்டிய வேலையும் நம் மீதான பொறுப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்றது இந்த ஆபத்தான மாற்றங்கள். யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்றான், அப்படியே பின்னாடி போறான், தீனை விட்டு வெளியேறி போய் விடுகிறான். அவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லது யாராவது ஒரு பையனை பின்பற்றி செல்லுகிறது இந்த புள்ள, நம்ம பொண்ணு 4 மாசமோ 7 மாசமோ பழகுகிறார்கள். அதுக்கு பிறகு அப்படியே போறாங்க. அது ஏதாவது இழக்க முன் வருவது எதை தெரியுமா? தீனை இழக்க. அதாவது உன்னுடைய பேரண்ட்ஸை இழக்கிற, உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இழக்கிற, உன்னுடைய சார்ந்த சமூகத்தினுடைய எல்லா உறவுகளையும் இழக்கிற. இதெல்லாமே ஒரு பெரிய பேராபத்து. இதையெல்லாம் தாண்டி என்ன கொடுத்தாலும் பெற முடியாத பேரிழப்பு இஸ்லாமை இழப்பது என்பது. இன்னைக்கு அந்த இஸ்லாமிய இழப்பு அதிகமாயிருச்சு. ஏதோ காரணங்கள்ல, பல்வேறு காரணங்களை சொல்லி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸரி ஆபீஸ்ன்னு கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரெஸர் ஆபீஸ்ன்னு சொல்லி சப் ட்ரெஸர் ஆபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஜோடிகள் மாதிரி மாறி கல்யாணம் பண்றவங்க லிஸ்ட் எல்லாம் ஒரு 21 நாளைக்கு முன்னாடி அதுல போடுவாங்க. அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா இந்த லவ் மேரேஜ் அது இது கொஞ்சம் கிராஸா கல்யாணம் பண்றது, பையன் முஸ்லீமு பொண்ணு வேற, அல்லது பொண்ணு முஸ்லீமு பையன் வேற, அவங்க கல்யாணத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பலகை இருக்கும்ல, இதில் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல அட்ரஸில் வசிக்கக்கூடிய இந்த தம்பதி, இந்த கணவன் இந்த மனைவி, இவங்களுக்கு 21 நாள்ல இங்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், ரிஜிஸ்டர் மேரேஜ். இவங்க மதம் மாறி கல்யாணம் பண்ணுறாங்க, மதம் மாறி கல்யாணம் பண்ணுறாங்க. யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருந்தா ப்ளீஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது ஒரு என்ஓசிக்காக 21 நாளைக்கு முன்னாடி தொங்கும். இந்த மாதிரி மாற்றமா முதல்ல எல்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த போர்டு இந்த அளவு தான் இருந்தது, சின்ன அளவு இருந்தது. இப்ப அதெல்லாம் பத்தலை, எடுத்துட்டு பெருசா ஒரு டிஜிட்டல் இது வச்சிருக்கான். எக்கச்சக்கமான பேர். நீங்க சொன்னா நம்புவீங்களும் தெரியாது. 2025 நவம்பர் மாசம் ஒரு மாதம் மாத்திரம் 210 பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயாச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. அன்பானவர்களே, இது ஒரு மோசமான காலம். நம்ம வாழ்க்கையில, நம்ம வரலாற்றுல, நம்ம ஹயாத்துல முன்னெப்போதும் இந்த மாதிரி கேள்விப்படல. காதல் சமாச்சாரங்கள், வேறு ஏதாவது ஈர்க்கப்பட்ட வேற மாதிரியான சூழ்நிலைகள். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, விலை மதிக்க முடியாத, எந்த காலத்திலையும் விட்டுட்டு போகாத தீனுல் இஸ்லாமை அவர்கள் விட்டு நகருகிற ஆபத்தில் தான் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறை இளவல்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய பெருமையை, நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் பெருமையை சொல்லித்தரணும். மட்டுமல்ல, இந்த தீன்ல சொன்னது மட்டும்தான் அழகானது. நேற்று கூட அங்க ஒரு இடத்துல, இங்க என்ன இடம் பேசணும், இது இரவு வெள்ளி சுருமால. அதாவது மார்க்கம் தடுத்தவைகள் எல்லாம் அசிங்கமானது, மார்க்கம் அனுமதித்தது மட்டும்தான் அழகானது. அதை பதிய வைக்கணும். குறிப்பாக இளைஞர்களுக்கும்
வாலிப பெண்களுக்கும். இந்த பெண்கள் இப்ப இருக்காங்களா மஜ்லிஸ்ல? அன்பானவர்களை, திரும்ப திரும்ப இந்த மார்க்கம் சொன்னது மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் உலகத்துல இருந்துங்க. அமெரிக்கா சொல்றதுனால அல்லது பிரிட்டிஷ்ல சொல்றதுனால இவங்க எல்லாம் லண்டன்ல சொல்றதுனால ஒரு விஷயம் சிறந்ததாவெல்லாம் ஆக முடியாது. என் மார்க்கம் சொல்லுவது மட்டும்தான் சிறந்தது. நான் நிறைய தடவை பயான்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். சில நேரம் யோசிச்சா நகைச்சுவையா இருக்கும், வேடிக்கையா இருக்கும், எதுக்கு செய்யறோம்னே தெரியாது. இப்போ எல்லாம் அதை பேசவும் முடியல. இப்போ ஏதாவது அடுத்தவனை பார்த்து பார்த்து கொண்டாடுறது. இங்க நிறைவான செய்தி எல்லாம் நீ தான் வச்சிருக்க. நீ எதுக்கு அடுத்தவனை எட்டி பாக்குற? இல்ல யூகேல இப்படி பண்றாங்க, யூஎஸ்ல இப்படி பண்ண, யாரோ பண்ணட்டும். உன் மார்க்கத்திலே இருக்கிறதா? உன் மார்க்கத்தை விட உயர்வாக இந்த உலகத்தில் எந்த மண்ணும் இல்லை. இன்னைக்கு அவன் சொல்லி கொடுத்த கல்ச்சர்லாம் நாம ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா இப்போல்லாம் வெட்டிங் டே கொண்டாடுறாங்க தெரியுமா? பர்த்டே, வெட்டிங் டே, அதாவது கண்டதுக்கெல்லாம் செலிப்ரேஷன், எல்லாம் நிறைய பண்டிகை. இதெல்லாம் ஷரியத்து சொல்லி தரல. இதுல என்னன்னா இதை நம்ம பேசவும் முடியல. இப்போலாம் அஜர்த்து பயான் சொல்ல வேண்டியதானே, அதையெல்லாம் ஏன் பேசுறாரு? வேற என்ன பயான்னே தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறா? அதாவது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கேக் ஒண்ணு வச்சுக்கோண்டி, பெருசா பர்த்டே கேக்கு, கத்தி ஒண்ணு எடுத்துக்குவான் கையில, நம்ம கசாப்பு கடையில கறி வெட்ட போற மாதிரி எடுத்துட்டு சுத்தி அந்த மெழுகுவர்த்தி, ஒரு 10 மெழுகுவர்த்தியை பத்த வச்சிட வேண்டியது. எல்லாம் ஃபேமிலி பூரா சுத்தி நின்றுக்க வேண்டியது. கத்தியை கையில வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டூன்னு அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் தெரியுமா? மெழுகுவர்த்தி பூரா அணைச்சிடுவான். உப்புமா எல்லாம் அணைஞ்சு போயிடும். அணைஞ்ச உடனே வெட்டுவான். நமக்கு விளங்கவே மாட்டேங்குது. அதாவது எரியாத விளக்கை ஏதாவது பத்த வச்சு எரிய விட்டுட்டு வெட்டினாவது பரவாயில்ல. இவன் என்ன பண்றான்னு தெரியுமா? எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க பூரா ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிட்டு வெட்டுவான். ஹாப்பி பர்த்டேன்னு கத்துவான்ல. மண்டையில ஏதாவது விளங்குதா? இது என்ன மாதிரி பர்த்டே? இதை யாரு சொல்லி கொடுத்தா உனக்கு? நம்ம இப்போல்லாம் இது ஃபர்து ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்தியால எல்லாம் ஜும்மால கூட பேச முடியல. பேசினா தலைவர் உடனே கூப்பிடுறாரு, ஹஸ்ரத் பர்த்டே எல்லாம் அதெல்லாம் நீங்க நம்ம தலைவர் வீட்லயே ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க, நீங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் பேச வேணாம், நீங்க பயான் பேசுங்க. இது அல்லாம என்ன பயானுன்னே தெரிய மாட்டேங்குது. இது நீங்க பயான் பேசுங்க, இதெல்லாம் பேச வேண்டாம். இப்ப என்ன தெரியுமா? இதெல்லாம் மண்டபம் பிடிச்சு வைக்கிறாங்க. மண்டபம் பிடிச்சு வைக்கிறது இல்ல, வரலன்னா கோவிச்சுக்கிறான். நான் பேத்தி பர்த்டே கூப்பிட்டேன், அவனை வரவே இல்லையா அவன் அப்படிங்கிறான். எங்கிருந்தோ வருது. இது இங்க இருக்கிற யாரோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இங்க உள்ளவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்படியே பூரா வெட்டி முடிக்கிறது அப்படின்னா இத இஸ்லாமிய மார்க்கம் இதை ஏத்துக்கிறதுக்கான என்ன? இது அதிகபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, யார் ரசூலல்லாஹ் நீங்க ஏன் திங்கக்கிழமை அதிகமா நோன்பு வைக்கிறீங்க? இல்ல, நான் அந்த நாள்ல பிறந்தேன், நான் அந்த நாள்ல பிறந்தேன், அதனால நோன்பு வச்சிடறேன், அதிகமா திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறேன். நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல வழி என்னன்னா, அழகா அந்த அன்னைக்கு ஒரு நோன்பு வச்சு, வேணும்னா அந்த இஃப்தார்ல உனக்கு தெரிஞ்சவங்க உறவினர்களுக்கோ ஏழைகளுக்கோ ஒரு 4 பேத்துக்கு ஏதாவது கொடுத்து அந்த இஃப்தார்ல துவா செஞ்சு, யா அல்லாஹ் எனக்கு ஆயுள நீட்டி கொடு, நான் இன்னைக்கு பிறந்த நாள், இதெல்லாம் சொல்லாம இவன் கேக்கு வெட்டுறதுல உறுதியா இருக்கான். சுற்றி நிக்க வச்சு எல்லாத்தையும், அதாவது விளக்கேற்றி வைத்தல் அப்படின்னு தமிழ்ல ஒரு பண்பாடு இருக்கு. அதாவது எரியாம இருக்கிற இடத்துல 10 விளக்கை ஏத்தி விட்டுட்டு ஒரு இனிப்பு கொடுக்கறேன்னா புரியுது, மண்டையில விளங்குது. இது இருக்கிறதையெல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். இது அவனுங்களுக்கு தேரும், யூஎஸ் மாதிரி உள்ளவங்களுக்கு. பேசலாமான்னு தெரியல, அதெல்லாம் நம்ம விடுங்க. அதாவது விளக்க பூரா அணைக்கிறது, ஒரு ஈராக்க நாசமாக்கி, ஒரு ஆப்கான நாசமாக்கி, இதையும் நாசமாக்கி, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹாப்பி பர்த்டே, எவனையாவது அழிச்சு நீ மேல வந்துரு ஹாய் அப்படின்னு தட்டுறது. அதானுங்க பூனை அணைச்சிடுறதுங்க. அணைச்சிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னா நீ யாரையாவது யார் வாழ்க்கையவாவது ஆஃப் பண்ணி விட்டுரு.
ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீ மேல வந்துடும். நான் சொல்லிட்டு இருந்தது என்ன தெரியுமா? மிக அழகிய ஒரு மார்க்கத்தில் நாம் எல்லாம் சொந்தக்காரர்கள். எவனும் எடுத்து கொடுத்த சாக்கடை கலாச்சாரத்தை எல்லாம் இது பண்ண வேண்டியதில்லை. இந்த வரிசையில் நிறைய இருக்கு. நான் விட்டா அதை பேசிக்கிட்டே போவேன். அவ்வளவு செலிப்ரேஷன் நம்ம வச்சிருக்கோம். இந்த வெட்டிங் டேவெல்லாம் இதுல உள்ளதுதான். ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா வெட்டிங் டேவா? இல்ல. நம்ம வாப்பா, நம்முடைய நானா, நம்முடைய தாத்தா, அவங்க எல்லாம் யாருமே அப்படியெல்லாம் கொண்டாடின மாதிரி தெரியல. திடீர்னு இப்போ ஒரு 25 வருஷமா இது ஃபேமஸ் ஆயிருச்சு வெட்டிங் டே. அது பெரிய விசேஷமா, அதுக்கு சாப்பாடு, அதுக்கு அது இது, அதுக்கு மண்டபம் எல்லாம் பிடிக்கிறாங்க. இதுல அஜத்தை எல்லாம் வேற ஹசரத் தாவத்து. நம்ம தாவத்துன்னு ஒண்ணு, என்னமோ தாவத்து, என்ன தாவத்து, கல்யாண நாள், அதுக்கு ஒரு விருந்து போட்டிருக்கோம், கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. அதாவது இந்த கல்யாண நாள் கொண்டாட்டம் எல்லாம் இங்க எங்கேயாவது மார்க்கத்துல இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி மாத்தி 11 மனைவி எல்லாம் வச்சிருந்தாங்களே, எங்க ஏதாவது வெட்டிங் டேவா? அதுக்கான சிம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா? நான் பயானுடைய ஆரம்பத்துல சொன்னதை சொல்றேன். இங்க இருக்கிற மாதிரி அழகானது உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. இந்த அழகானது அடுத்தவனெல்லாம் தூக்கிட்டு போறான். நாம அடுத்தவன் இருக்கிற கலிசடை பூரா நாம எடுத்துட்டு வர்றோம். அது சுன்னத்து அல்ல, நபிகளாரின் வழிமுறை அல்ல, ஆனா தூக்கிட்டு வர்றோம். வெட்டிங் டேன்னா என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்றது, யாரும் வருத்தப்பட வேணாம். அதாவது உறுதி பண்ணிக்கிறது, நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி, எது நமக்கு அதுக்கு இடையில வில்லங்க வந்துட வேணாம். ஒரு கன்ஃபர்மேஷன். அந்த அன்னைக்கு வெட்டிங் டே, அதுக்கு ஒரு சாப்பாடு போட்டு 4 பேர்த்த கூப்பிட்டு மீண்டும் கணவன் மனைவியா கண்டினியூ பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு. இது அந்த கண்ட்ரிகளுக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் முஸ்லிம் அல்லாத அவங்களுக்கு வேணா இது ஒத்து வரும். ஏன்னா அவன்லாம் ரொம்ப காலம் வாழ்ற மாதிரி ஐடியா கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க பேசிட்டு வந்தோம், அது என்னமோ இடம் எவரில, அங்க கூட அதான் சொன்னேன். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் திருமணம் 1000 காலத்து பயிர். என்ன இடம்? வாயில வரமாட்டேது, விட்டுருங்க. மூத்தாத்தார சாரி. அன்வார் அவர்களே, 1000 காலத்து பயிர் 60ஆம் கல்யாணம்னு கொண்டாடுவாங்க. பாத்துறீங்களா? தாத்தாவும் பாட்டியும் நம்மள்ட்ட இல்ல அதெல்லாம். அதுவும் கூட பக்கத்துல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இதை சொல்றேன், இந்திய பண்பாடு சொல்றேன், இந்தியாவுடைய மரபு. 60ஆம் கல்யாணம் இல்ல. இங்க நிறைய பேர் இந்த பக்கம் நாடுகள்ல உள்ளவன் அந்த ஐடியாவெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் 5 வருஷத்தோட முடிச்சுக்கிற மாதிரி ஐடியால இருக்கான். இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். போதும் ஒரு 5 வருஷம். 5 வருஷத்துல இந்த ஆளுக்கும் வேற யாரையாவது பார்த்துட்டு போயிடலான்னு மனசு வந்துருது. அந்த அம்மாவுக்கும் இவன் கூடயே ஏன் இருக்கணும் 5 வருஷம், வேற பக்கம் போயிடலான்னு அதுக்கும் ஒரு முடிவுக்கு வந்துருது. இந்த 2 பேரோட பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு அப்பப்ப ஏதாவது அட்ரஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அவங்க எங்கேயோ இருப்பாங்க. இது என்ன இளவு ஃபேமிலின்னே தெரியல. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவன் தான் என்ன பண்றான்னா வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்றான். வெற்றிகரமான எங்களுடைய 3வது திருமண ஆண்டு, நான் அடுத்த வருஷம் முடிக்க போறேன்னு அர்த்தம். நமக்கு எதுக்குங்க வெற்றிகரமான வெட்டிங் டே? வரல, மௌத்தா போற வரையும் அதுதான் பொண்டாட்டின்னு ஆயிப்போச்சு. சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது, எந்த வாய்ப்பும் கிடையாது. இதுல வேற சொர்க்கத்திலையும் மனைவிங்கிறாங்க. உதுகுலுல் ஜன்னத்தை அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களின் பிரியத்திற்குரிய மனைவிமார்களும் ஒன்னா சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி வரும்னு. எங்க அஜர்த்துமாருங்க வேடிக்கையா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அஜர்த்து இந்த ஆயத்தை கல்யாணத்துல பேசியிருக்காரு. என்னன்னு, மறுமை வரை தொடரும், மறுமையிலையும் நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சொர்க்கத்துக்கு ஒன்னா போங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு மண்டபத்தை விட்டு இறங்கின உடனே அஜர்த்திட்ட அந்த ஒரு ஆள் தனியா கேட்டாராம், வேற வழியே இல்லையா, சொர்க்கம்னு வேற சொல்றீங்க, கூட அவளை கூட்டிட்டு போகணுங்கிறீங்க, அதை கூட்டிட்டு போனா அப்புறம் அதுக்கப்புறம் சொர்க்கமானு தெரியல. அன்பானவர்களே, மறுமை வரை தொடருகிற ஒரு உறவுல நம்மள்ட்ட எங்கிருந்து வந்தது வெட்டிங் டே? இதையெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா நமக்கு என்ன பேருன்னா ரொம்ப ட்ரை, ஃபண்டமெண்டல், பூரா பூரா அடிப்படைவாதிக. தாடியை பார்த்தீங்கல்ல, அட்டா பெருசு, அதெல்லாம் விளங்காது.
இவங்கெல்லாம் ரொம்ப இதானவங்க, இன்னைக்கு உள்ள மாதிரி அப்படி போகணும் அப்படின்ட்டு இவன் இவன் என்னென்னவெல்லாம் செலிப்ரேஷன் பண்றானோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழுவதற்கு பேர் இஸ்லாம் அல்ல. மார்க்கத்துல இருந்தா செய்யுங்க. ஒரு சின்ன அனுமதி இருந்தா கூட நம்ம அதை செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு அமலை செஞ்சிருந்தாங்கன்னா கூட இந்த உம்மத்தை அதை விடாது. தோண்டி புடிச்சு எடுத்து ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நாம செஞ்சிருவோம். அன்பானவர்களை நான் சொல்ல வந்தது ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், இஸ்லாம் உலகத்தில் அதை விட சிறந்த வாழ்வியல் வழிமுறை எதுவும் இல்லை. எங்கள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் உலகத்தில் வாழ்ந்து வழிகாட்டுகிற தலைவர்களும் யாரும் இல்லை. அதனால ஒரு நிறைவாக இருக்கிற நான் எதற்கு அடுத்தவனை எட்டி பார்க்க வேண்டும்? நான் எதற்கு அடுத்தவனை அண்ணாந்து பார்க்க வேண்டும்? ஆகா அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாம எதுக்கு சொல்லணும்? இந்த விஷயத்தை ஆழமா சொல்லணும். அற்ப காரணத்துக்காகவெல்லாம் இஸ்லாத்தை தூக்கி போட்டுட்டு வெளியே போற ஆபத்தான இந்த இளைஞர்கள், வாலிப பெண்கள் ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த நாடு தப்பிச்சிருக்கலாம், நீங்க தொலைதூரத்துல இருக்கிறதுனால தப்பிச்சிருக்கலாம். ஊருடைய நிலைமை ரொம்ப அந்த விஷயத்துல மோசம். அந்த பொண்ணை எல்கேஜியில கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறது தப்புனாரு. அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் ரம்ஜான்ல என்ன, பக்ரீத்ல என்ன, அதெல்லாம் தப்புனாரு. அது ஹையர் எஜுகேஷனுக்கு போறப்போ ஸ்கூல் தேர்வு செய்யறது, காலேஜ் தேர்வு செய்யறது, பொண்ணுக்கு துணி எடுக்கிறது, பொண்ணுக்கு பார்த்து செய்யறது, பொண்ணுக்கு ஆட்டோ வேன் அரேஞ்ச் பண்றது, அந்த பொண்ணுடைய மதரசா, பொண்ணுடைய தீன் கல்வி, பொண்ணுடைய உலக கல்வி எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார். எல்லாம் கரெக்டா படிச்சு முடிச்சு 20-21 வயசு ஆகுறப்போ எவனாவது மொபைல்ல கான்டாக்ட் பண்ணுவான். அவனுக்கு 4 தடவை சலாம அனுப்பும். அவன் வலைக்கு சலாம்னு அனுப்புவான். 4 தடவை 2 வீலர்ல கூட உட்காந்து போகும். கடைசியில 4 வரி ஒரு லெட்ரு, மனசுக்கு பிடிச்சவரோட போறேன், என்னை தேட வேண்டாம். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறாள்ல. இவெல்லாம் என்ன சொல்றது? சின்ன வயசுல உன்னை எல்கேஜி சேர்த்துனதுல இருந்து அந்த தகப்பனும் தாயும் படுற பாடு என்ன தெரியுமா? பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி, இது ஒரு வியாதி. இன்னைக்கு மெயினா இருக்கிற வியாதி, உலகளாவிய முறையிலேயே சொல்லலாம் இந்த வியாதி. இதே மாதிரி இந்த போதைகளுக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர், போதைகளுக்கு இந்த நான் போதைன்னு சொன்ன நீங்க ஒரு காலத்துல இருக்கிற மாதிரி சாராயம் மதுக்கடையில போய் குடிச்சிட்டு ஆடுறது அப்படிலாம் இல்லை. இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டானுங்க. இந்த கஞ்சா மாத்திரை அது இது ஊசி அப்படி லைட்டா இப்படின்றான். எங்கேயோ சபையில இருக்கிறப்ப அப்படி உள்ள போனவுடனே அப்படியே மிதக்கிறான். அவனுக்கு அது இல்லாம முடிய மாட்டேங்குது. கிளாஸுக்குள்ள போறப்ப லைசா குத்திட்டு போறான். சின்ன மாத்திரையை அப்படி எடுத்து உள்ள இது பண்றான். ரொம்ப நேரமா தனியா இப்படி திரும்பி இப்படி என்னமோ இப்படி தேய்க்கிறான், இப்படிங்கிறான், எடுக்கிறான். இந்த கபரு குழியில மண்ணு போறவங்க இப்படி பொழந்து போட்டுருவானே உள்ள. அவ்வளவுதான். நிறைய இந்த மாதிரி அடிக்ஷன்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த எல்லா அடிக்ஷனுமே பெரிய பாவம் என்றாலும் மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு உள்ளது. இது இந்த 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 லவ் எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் முசீபத்து. ஆளுடைய அறிவை பூரா இதாக்கி விட்டுரும். ஒண்ணும் பெரிய பழைய மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் பிரியம், பாசம், காதல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ எல்லாம் பிள்ளைகளும் தெளிவா இருக்கு. செலவு காசு வேணும், இவன் கூட அப்படி சுத்துவோம் அப்படின்னு. அவனும் கொஞ்ச நாளைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி போயிருச்சு. என்ன ஆகுது தெரியுமா? செட் ஆகும் போது இவங்க தாய் தந்தையை மாத்திரமல்ல, தீனுல் இஸ்லாமை, அவர்களுடைய வளையடி வாழையா வரக்கூடிய உறவுகளை எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. லைலா மஜ்னூனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்துல பெரிய காதலர்கள் அப்படின்னு வரலாறுலாம் சொல்லுவாங்க. லைலா மஜ்னூன், நீங்க ஏதோ லைலா மஜ்னூன் ஒண்ணு ஏதோ புக்ல உள்ள செய்தி எல்லாம் சொன்னு நினைக்க வேண்டாம். அவன் மஜ்னூன் தாபீன்கள் காலத்துல உள்ளவர், பெரிய ஆளு, பொம்பளையால வீணா போன ஆளு. கைசுன்னு சொல்லி, அதாவது ஹலீஃபாக்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு இருந்தவன் அந்த மஜ்னூன், லைலா மஜ்னூன். அப்புறம் கூட லைன்ல பொம்பளை வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒவ்வொன்னா விட வேண்டியதானே.
நம்ம பசங்கள்லாம் சில பேர் நல்லா தாங்க இருப்பான், லைன்ல யாராவது வந்துருவாங்க இந்த பொண்ணுங்க, அதான் வரும். இவன் நல்லா தான் படுத்திருப்பான். இவன் மிஞ்சி மிஞ்சி போனா என்னமாவது சினிமா காட்சியோ அல்லது ரீல்ஸோ என்ன இளவையாவது பார்த்துட்டு படுத்திருப்பான். அது 1 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு அனுப்பிச்சு விடும். யாரு அந்த புள்ள. அவன் நல்லா போயிட்டு இருந்தவனையும் சேர்த்து 4 மெசேஜ்ல ஆளை கமுத்தி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்க இல்ல, நான் பொதுவா சொல்றேன், ஊர்ல எல்லாம் நடக்குது. 1 மணிக்கு ராத்திரி கேட்கும், தூங்கிட்டியாடா செல்லம். அதுக்கப்புறம் அவன் தூங்கவே மாட்டான். முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். ஆமா, அதுக்கப்புறம் அவன் தூங்குறதும் கிடையாது, அவன் வேலைக்கு சரியா போறது கிடையாது, காலேஜுக்கு சரியா போறது கிடையாது. ஒரு மெசேஜ்ல முடிச்சிருவான். இவன் வந்தாலும் மஜ்னூன் நல்லா இருந்தவருங்க, தாபீன்கள் காலத்துல உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இது கூட பழக ஆரம்பிச்சார் லைலான்னு. இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் யாரை பார்த்து வரணும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அண்டர் பிளாக், அப்படி ஒரு கருப்பு. யாரு? லைலா. லைலா அழகி அல்ல, ஊர்ல அப்படி எடுத்து மை போட்டுக்கலாம், அப்படி கருப்பு. லைல்னா இரவுன்னு அர்த்தம். அவளுக்கு பேரு லைலா, இரவின் இருட்டை போல் கருப்பானவள். அதுக்கு அர்த்தமே அப்படிதான். அது என்னமோ தெரியல, அவனுக்கு லவ் அவ மேல வந்திருக்கு. கிதாபுகள்ல எல்லாம் இருக்கு, அவன் அரபி கிதாபுகள்ல எல்லாம் இருக்கு. எங்களுக்கு மௌலவி ஆலிம்களுக்கு போதிக்கப்படக்கூடிய இலக்கிய நயம் சார்ந்த கிதாபுகள்ல அவன் படிச்ச கவிதை எல்லாம் சிலது உள்ள வருது. அதனாலதான் இந்த முசீபத்தெல்லாம் நம்மளும் தெரிய வேண்டியதா இருந்துச்சு. அதுல வருதுங்க. அந்த பக்கம் போற நாயை பிடிச்சி, ரோட்ல போகும்போது நாயை பிடிச்சிட்டு அந்த நாயோட காலை இப்படி திருப்பி பிடிச்சி அதை முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறான். எவனோ போறவன் சொன்னான்னா, உனக்கு மஜ்னூன் பைத்தியக்காரன் பேர் வச்சது சரிதான், மஜ்னூன்னா பைத்தியக்காரன் அர்த்தம், நீ அந்த வேலையத்தான் செய்யற. இந்த மாதிரி ரோட்ல இருக்கிற நாயை பிடிச்சி இப்படி முத்தம் கொடுங்க. அவன் சொன்னா, நீ தான் பைத்தியக்காரன், நான் ஏன் முத்தம் கொடுக்குறேன்னு உனக்கு தெரியுமா? நேத்து இது நம்மால வீட்டு வழியா போயிட்டு வந்துச்சு. இவன் எவ்வளவு அளவு இதா இருப்பான். ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சுங்க ஊரு பூரா அவனோட லவ். அப்படியே அங்கங்க தெரிஞ்சு போய் அரசர் காதுக்கு போயிருச்சு. அரசர் காதுக்கு போய், அப்படியா, அப்படி உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்களா, தூக்கிட்டு விட அந்த பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்ட்டான். அவன் என்ன நீயத்துல தூக்கிட்டு வர சொன்னானோ தெரியல, பேரழகின்னு நினைச்சானே என்னமோ தெரியல. தூக்கிட்டு வந்தா அந்த லைலா உள்ள வந்து பூந்த உடனே அரண்மனையே இருட்டா போச்சு. அவங்க அப்படி ஒரு இருட்டு பார்த்து அவன் கேட்டான், இவ்வளையா அப்படி அப்படின்னா. பக்கத்துல ஒருத்தர் வயசான பெரியவர், இந்த அரசருக்கு இது வீசி பிடிப்பாங்க இல்ல 2 பேர், அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஏன் என்னன்னா, இல்ல இவ்வளவு மோசமான ஒருத்திய போய் அப்படின்னா, இங்க பாரு, அவ அழகா இல்லையாங்கிறது அவன் கண்ணுல இருந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க உங்க கண்ணுல இருந்து என் கண்ணுல இருந்து எல்லாம் பார்த்தா அசிங்கமா தான் தெரியும். இது யாரு கண்ணுல இருந்து பார்க்கணும்? அவனோட கண்ணுல இருந்து பார்க்கணும். சரி போய் தொலை அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டான் உடனே. அவ்வளவு ஃபேமஸ் அவங்களுடைய காதல். அவங்க அத்தா, மஜ்னூனோட அத்தா, அவரு தெரிஞ்சு தொலைய மாட்டேங்கிறான். ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போய் வாழ்க்கையை பூரா நாசமாக்கி, தொழுகை போச்சு, தொழிலு போச்சு, எல்லாம் போச்சு, இதே சுத்திட்டு இருக்கானேன்னு சொல்லி காபாவுக்கு கூட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து காபால நிக்க வச்சு, அல்லாட்ட மன்னிப்பு கேளு, காபாவுடைய திரைக்கு பக்கத்தில் நிக்க வச்சுக்கிட்டார். இனிமேலு இதோட இதை ஒழிச்சிடலாம், இனி கரெக்டா இருக்கணும், மார்க்கத்துல, மத்ததுல, தொழில்ல, எல்லாத்துலயும் அல்லாட்ட துவா செய்ய, இஸ்திக்பார் செய்யன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க தகப்பனாரு பக்கத்துல நின்றுட்டாரு. காபாவோட திரையை பிடிச்சிருக்கான். சொல்லு, அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்க மின் குல்லில் மஆசி எல்லாம் சொல்லி கொடுத்தார். அவன் கரெக்டா அவனுக்கு பிடிச்சிட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்க மின் குல்லில் மஆசி சிவா லைலாய ஃபத்ருகுஹா. யா அல்லாஹ், எல்லா பாவத்துல இருந்தும் எனக்கு மன்னிப்பு கொடுத்துரு, லைலா விஷயத்தை மட்டும் விட்டுரு. எங்க காபத்துள்ளால வச்சு சொல்லிட்டாங்க, ஒரு ஆளை கமுத்துறதுக்கு இந்த ஒரு தப்பான ஒரு கான்டாக்ட் போதும். இன்னைக்கு இந்த கான்டாக்ட்ல ஒரு காலத்துல எல்லாம் ஆண்கள் மாத்திரம்தான் அவன் என்னமோ துரத்தி போவாம்பாங்க. இப்போ எல்லாம் பொண்ணுகளும் துரத்துது. தாய்மார்கள் கோவிச்சு கூடாது,
யதார்த்தத்தை சொல்றேன். பொண்ணுகளும் துரத்துது. எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு, இதாம்மா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஐடியா இல்லைங்க, இது மெதுவா என்னன்னு கேட்டா வேற எங்கேயோ ஒரு கான்டாக்ட்ல அது இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தயவு செய்து ஒரு தடவை அவ்வப்போது ஒரு ஒரு ரீசார்ஜ் ஒரு ஒரு அப்டேட் செஞ்சு பாருங்க. உலகத்தில் எந்த வழிமுறையும் நல்லதல்ல. ஆனா இதையே விட்டுட்டு போற அளவுக்கு கேடுகட்ட முறையில் நமக்கு சிந்தனையும் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலையும் வருமானால் நம்மை விட துர்பாக்கியசாலிகள் வேற யாரும் இல்லை. இந்த மார்க்கம் அழகானது. நான் துவக்கத்திலே சொன்னதை அழுத்தமாக கொண்டு போய் இளவல்கள் எல்லாருக்கும், இளைஞர்கள் எல்லாருக்கும், வாலிப பெண்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மார்க்கத்தை போல அழகிய மார்க்கம் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று நல்வாழ்வு வாழ்ந்த தலைவர்கள் இல்லை. மார்க்கத்தை விட்டு வெளியேறி போற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. அதுல வெறுமனே அந்த ஃபேமிலி அல்ல, அதிலே சமூக தலைவர்களுக்கு, உலமாக்களுக்கு, சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு, மார்க்க பணியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் அக்கறை உண்டு, எல்லாத்துக்கும் அதுல பங்கு உண்டு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுவாங்க. நான் நிறைவுக்கு வருகிறேன் அன்பானவர்களே. கஸாலி இமாம் எழுதுவாங்க, ஏதாவது ஒரு மஹல்லாவுல இதா ஜனதி இம்ராஅத்தும் பிஃபக்ரிஹா, ஒரு பெண் வறுமையினால ஜினா செஞ்சா, வறுமையினால, காசு இல்ல, தன்னை குடும்பத்தை மக்களை இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஆம்பளையோ சம்பாத்தியமோ ஒண்ணும் இல்லை, 10 காசு கூட இல்லை, வேற என்ன செய்யறது, தப்பான வழிக்கு போலான்னு சொல்லி வறுமையினால் ஒரு பெண் ஜினாவுக்கு போனால் அந்த ஜினாவில் அந்த மஹல்லாவில் காசு வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஷேர் உண்டு. எதுல? ஜினாவுல ஒரு ஷேர் உண்டு. ஒரு பைசா இல்லாம சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கா, அவ அடுத்தது தப்புக்கு தான் போவா. நம்ம மஹல்லாவுல இருக்கிறாவோ, நாம பாக்குறோம், உலமாக்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், தலைவர்களுக்கு தெரியும், அக்கறை உள்ளவர்களுக்கு தெரியும். ஒரு செயல் நடைபெறுகிற போது இது குறித்த விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்காத சமூக செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் இதுல குற்றவாளிகள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல் என்கிற மிகவும் பொல்லாத ஒரு செயல் நடைபெறும் என்று சொன்னால், அதற்கான சூழல்கள் உருவாகும் என்று சொன்னால், அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இல்லாவிட்டால் அந்த பாவத்தில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும், நமக்கும் பங்கு வந்து சேரும். அதனால திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உரத்து இந்த 2 செய்தியை பதிவு செய்யுங்கள். எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் ரப்பு கொடுத்தது, மனிதர்கள் உருவாக்கியதல்ல. எங்களின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் அழகான வாழ்வியல் சொல்லி தந்த தலைவர் யாரும் இல்லை என்பதால் நாங்கள் வேற எதையும் அல்லது வேறு யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லுவோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலம் எல்லாம் ஈமானின் மீதும் இஸ்லாமின் மீதும் நிலைத்திருக்கும் நல்ல தௌஃபீகையும், இறக்கிற போது நாம் மட்டுமல்ல நம் சந்ததிகளும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வோடு சொல்லி வாழுகிற மரணிக்கிற மறுமையில் அதே கலிமாவின் மீது எழுப்பப்படுகிற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். மதிப்பிற்குரிய இந்த இந்திய முஸ்லிம் சங்கத்துல தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய தலைவர், செயலாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட இதனுடைய நிர்வாக குழு பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதில் பேசுவதற்கு, உங்களை சந்திப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த ஜமாத்தார்கள் அத்தனை பேருக்கும், பிரான்ஸ் வருகைக்காக வேண்டி என்னை அழைத்து வந்து இந்த நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் பேச வைத்த சகோதரர் சாஜிதின் மதரசாவுடைய சகோதரர் ஹாலித் அவர்களுக்கும், இன்னமும் நிறைய பள்ளிவாசல்களில் சென்று போய் பேசிய இடங்களில் எல்லாம் மார்க்கத்தினுடைய விஷயங்களை ஆர்வத்தோடு கேட்ட, அமர்ந்திருந்த, பகிர்ந்து கொண்ட, ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.